ஐயோ என் மேனேஜர் வேற கால் பண்ணுறாரா. ஹலோ சார். ஹலோ சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். எப்பா சூர்யா, என்னப்பா ஆஃபீஸ்க்கு வரலையா? என்னாச்சு? சார் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன் சார். கொஞ்சம் லேட்டாக வருவேன் சார், சொல்லியிருந்தேன் நான் மேனேஜர் கிட்ட. அப்படியா? ஆமாம். சரிப்பா, பார்த்துட்டு வா. பட் ஞாபகம் வச்சுக்கப்பா, சாயங்காலம் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்கிறேன், தெரியும்ல? ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு சார். வந்துடுறேன் சார். ஆமாப்பா, சாயங்காலம் கரெக்டாக வந்துரு, சரியா? சரி சார், சரி சார், ஓகே. சரி சூர்யா. ஓகே சார், சரி சார், ஓகே. ஐயோ என் மேனேஜர் வேற இன்னைக்கு ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷனு வாடான்றாரு. நான் வேற இன்னைக்கு தான் ஆஃப் டே லீவ் வேற, 2 மணி நேரம் பர்மிஷன் வேற போட்டு வந்தேன். வேலையெல்லாம் முடிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலடா. ஏன்டா ஹாஸ்பிட்டல் வரோன்னு தெரியுதுல்ல, அப்போ வந்து ஒரு ஹாஃப் டே லீவ் அது மாதிரிலாம் போட்டு வர மாட்டேன். நான்லாம் ஹாஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன், தெரியுமா உனக்கு? டேய் சாவடிச்சிருவேன் உன்னை. நீ போய் கை ஓடிச்சிட்டு வந்ததுக்கு உனக்காக நான் வந்திருக்கிறேன். உன் கூட ரூம்மேட்டா இருக்கிற பாவத்துக்கு நான் ஃபுல் டே லீவ் வேற போடணுமாடா? மச்சான் என்னடா ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? ஃப்ரெண்டுன்னு வந்துருங்க, எனக்கு ஒண்ணுன்னா ஒருத்தன் வந்துடாதீங்கடா. ஏய் நான் வந்து நிப்பேன், நீ தான் அப்படியெல்லாம் பண்ணுவ. இந்த டயலாக்லாம் பேசாத. வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த பொம்பளை உள்ள போய் கேட்டு வா எவ்வளவு நேரம் ஆகும்னு. போயிட்டு வந்துரு. சரி இரு வரேன். மெதுவா மெதுவா மெதுவா. என்னம்மா இது? மேம் எங்களோட டோக்கன் எப்போன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? என்ன உங்க நம்பர்? 10 மேம். 10. சரி அடுத்து போலாம், வெயிட் பண்ணுங்க. சரி மேம், சரி சரி. நல்லா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து உயிரை வாங்குது. மச்சான் நம்ம தான்டா நெக்ஸ்ட். டேய் உண்மையிலே கேட்டு வந்தே இல்ல அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு வந்தியா? ஏய் உண்மையாடா கேட்டு வந்தேன், நம்ம தான்டா நெக்ஸ்ட். பார்க்கலாம் இரு. என்னம்மா இது? கூட்டமான ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வர உயிரை வாங்குறியம்மா, தலைவலியா இருக்கு. ஐயோ பாட்டி, அதெல்லாம் நல்ல ஆஸ்பத்திரி பாட்டி. உன்னை வந்து அப்படியே ஒரு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வந்துருவேனா? கூட்டமா இருக்குன்னா நல்ல டாக்டரா இருக்கும், அதான் நிறைய கூட்டம் வருது. எனக்கு இடம் கூட இல்லையாம்மா உட்காரத்துக்கு. இதோ அங்க ஒரு இடம் இருக்கு பாட்டி, பார்த்து உட்காரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். எங்க இருக்குது? தள்ளுடா. வேற ஒருத்தர் நயன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜோத்தம் வெயிட் பண்ணு ஜோத்தம். பாட்டியா ஆஸ்பத்திரியில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். பாத்து விழுந்துடாதீங்க. எந்திரிங்க. ஐயோ போமா, நீ எனக்கு அவை வேற என்னமோ கேட்க. நீங்க முதல்ல உட்காருங்க. அவன் இந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் புதுசா திறந்திருக்காங்க. அத வந்து அங்க வந்து புதுசா இந்த நல்ல ஃபலூடான்னு ஏதோ வித்துட்டு இருக்காங்களாம். அவன் பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா, இருக்கிற உடம்பு கூட மெதுவடை தேவையாக்கும். முதல்ல உட்காரு. நீ இரு, இங்க உட்காரு. இங்க பாட்டியை பாத்துக்கோ. நான் போய் அந்த நர்ஸ் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு. பாட்டி பக்கத்துலயே நில்லு. இருடா பேராண்டி. நோயான்னு மா நர்ஸ்மா, எவ்வளவு பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கம்மா, டாக்டரை பார்க்கணும், எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் பார்க்க தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இல்லம்மா, அங்க பாரு, என் பாட்டி ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முடியாம வந்திருக்காங்க. ஒன்னும் இல்ல, பிளஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு போயிடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சா நான் பாட்டு சீக்கிரமா கூட்டிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவேம்மா. பாட்டியை பார்த்தா ரொம்ப தேராது போலதான். சரி நீங்க அடுத்து போலாம், போங்க டாக்டர் ஆபீஸ். பாத்தியாடா என் பேருக்கு பேசிட்டு எல்லாம் கத்துக்கூடா. ஆமா, அதுக்கு தான் சொல்லணும். சும்மா அதுக்குள்ள போட்டு பேசிக்கிட்டே இருக்க. பாரு சுத்தம் அந்த சைடு போய் பாட்டியை பிடிப்போ. வந்து பிடிடா கொள்ளு பேர. பார்த்து டேய் என்ன மச்சான் இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம், ஒரு கிளவியை நமக்கு முன்னாடி அனுப்புறாங்க. அந்த கிளவே பாரு, இன்னைக்கோ நாளைக்கு ஒன்று போய் சேர்த்து விடுறா. டேய் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, உன்னைய மாதிரி நான் வெட்டி போயெல்லாம் கிடையாது. ஒழுங்கா எனக்கு இப்ப வந்து கேட்கறேன் நியாயத்தை. ஏய் நியாயப்படி எனக்கு தான் கோவம் வரணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடா இருக்கிறேன். உன்னை பார்த்து பத்திரமா. உனக்கு என்ன பத்தி தெரியும், கோவப்பட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சும்மா இரு, நீ என்ன சும்மா உசுப்பேத்திட்டு இருக்காத, அவள் தான் சொல்லிட்டேன். டேய் நீ என்ன இப்படி பேசிருக்க? எனக்கு வேலை இருக்கு, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இப்ப வந்து கேட்கறேன், எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் அந்த கிளவி தொலை போகும். வாடா வா. ஏமா சேட்டு பொண்ணு, எந்திரி மாமோல. என்ன சொல்லுங்க, என்ன வேணும்? வழங்குச்சு. ஏய் ஏமா எந்திரிமா. நீ என்னமா என்ன பேர் எழுதிட்டு நீ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு வந்து உட்காந்துட்டு நீ பாட்டு அந்த கிளவி உள்ள விட்டுட்டு இருக்கிற. ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கு, வெயிட் பண்ணி தான் டாக்டர் பார்க்கணும். எங்க டாக்டர் ரொம்ப ஃபேமஸ், வெயிட் பண்ணுங்க. என்ன ஃபேமஸ்? நீ கூட போல என்ன பேர் எழுதிருக்க நான் பாக்குறேன். சார் யோ என்ன இங்க கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? யாரியா நீ? பெரிய வக்கீல் மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார் நீங்க தான் டாக்டரா? சரி சார். சார் இங்க வாங்க. பேர் எழுதி 1.5 மணி நேரம் ஆகுது, ஒரு கிளவி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு இருக்காங்க. என்ன நியாயம்? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, கிளவின்னு பேசிட்டு இருக்க. சார் நான் படிச்சவன் தான், நீங்க என்ன கிளவிக்கு? நீ யாரு முதல்ல? எவ்வளவு பேஷண்ட் இருக்க? நீங்க முதல்ல டாக்டரா? என்ன போலி டாக்டர் மாதிரி தெரியும்? முதல்ல சர்டிபிகேட் எடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட். நீ பேஷண்டா? டேய் நான் பேஷண்ட். உங்களுக்கு நான் ஒரு பேஷண்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்க யாரு பேஷண்ட்? ஐயோ
உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சரி கிடையாது, உனக்கு வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் உன்னை சேர்க்கணும். நீ சும்மா இங்க வந்துட்டு யோ, வெளியே என்ன பேசிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டி உனக்கு கூப்பிட்டு வெளியே அனுப்புங்க. ஆளையும் பாரு. ஓடி டாக்டர் கிட்ட எல்லாம் வந்துட்டு ச்சே, இவன் வேற எங்க போனான்னு தெரியல. எங்க போனா? இவனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இவன் இல்ல. மச்சான் டேய் எங்கடா போன? இல்லடா தண்ணி குடிக்க போனேன். தண்ணி குடிக்க போனா பண்ணி மேய்க்க போனேன்ட்டு வா. டேய் டாக்டர் துரத்திட்டான், அவனெல்லாம் பார்க்க முடியாதுன்னு வா, வேற எங்கேயாவது தான் போகணும். சரி இருடா, நர்ஸ்ட்ட மட்டும் போய் செருப்பால் அடிச்சுவோம். பாரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு முடியல, எனக்கு கேரா இருக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அவ்வளோதான். சரி வா, ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு இங்க, நான் அழைச்சிட்டு போறேன். வா மச்சான், இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பாரு, வா வாங்கி தரேன், வா வா போய் பார்க்கலாம். சார் வாங்க சார். எத்தனை பேர்? ஐயோ பாட்டி வா. எத்தனை பேரா? யோ வந்திருக்கதே 2 பேர், எத்தனை பேருன்னு கேட்குறேன். எழுதியா 2 பேரா? ஆமாம் சார், நீங்கள் யாரையாவது எங்கேயாவது உட்கார வச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி சார், பேர் என்ன? சார் அனிருத். சரி சார், ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸா? ஆமாம் சார். ஆடா ஐயோ, சரி வா. ஷப்பா எவ்வளோ வெயில், நல்ல வேற டாக்டரை பார்த்து முடிச்சோம். என்ன ஹோட்டல் இது? அதான் சொன்னேன்ல, இந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல புதுசா ஹோட்டல் திறந்திருக்காங்க, நான் அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன இங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது. மசாலா வடை வாங்கி கொடு. வாங்கி தரேன், அதான் வாங்கி தரேன் சொல்லிட்டேனே. ஐயோ அந்த சண்டைக்காரன் இருக்கிறான் பாரு. ஐயோ ஆமா, சரி நீ பாடு அமைதியா உட்காரு. ஜோத்தம், நான் பாட்டிங்க உட்கார வச்சுட்டு ஒரே கூட்டமா இருக்கு, எத்தனை பேருன்னு கேட்டுட்டு வரேன். நீ பாட்டியை கொஞ்சம் பார்த்து பத்திரமா உட்கார வை. பார்த்து விழுந்துடாத மறுபடியும். என்னடா கல்வி கோஷ்டி வந்திருக்கு? எக்ஸாமுக்கு படிக்காம என்ன பண்றாங்கன்னு சார் பாப்போம். 3 பேர் வந்திருக்கோம் சார். 3 பேரா? பேர் ஆமா, மோனி சார். மோனி. ஒரு 55 மினிட்ஸ் ஆகுமா? 55 நிமிஷமா சார்? சாப்பிட்ற டைம்ல போயிட்டு 55 நிமிஷம் ஆகுன்றீங்க. உள்ள நீங்களே பாருங்கம்மா, எல்லாம் ஃபுல்லாக இருக்கு, என்ன பண்ணுறது? சார் புரியுது சார், ஆனால் கூட்டிட்டு வந்திருக்கு ஒரு வயசான பாட்டி, லோ பிபி லோ சுகர்லாம் இருக்குது, ஏதாவது போட்டு மயங்கி விழுந்துட்டாங்கன்னா மறுபடியும் கஷ்டம். இங்கே பாருங்க, இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரேன். என்னம்மா, சரி போங்க, உள்ளே போங்க, நான் ஒரு டேபிள் கிளியர் பண்ணி தரேன். தேங்க்யூ சார். என் பேத்தியே கத்துக்கோடா அவள்கிட்ட இருந்து. இதான் என் சொல் பேச்சு கேட்கணும், எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இல்லாட்டி எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. போ அந்த சைடு போய் பாட்டியை பிடி போ. டேய் என்னடா இது, ஒன்றும் புரியலையே. சரி அது ஹாஸ்பிட்டல்ல ஒத்துக்கலாம், சரி வயசானவங்க இப்படி நடந்து வந்தாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒத்துக்கலாம். ஹோட்டல் தானே, சாப்பிட தானே வராங்க, நல்லா நடந்து வர தெரியுது இல்ல? கரெக்ட் தானே? தானே இது என்னன்னு போய் கேட்டே ஆகணும். வா போலாம். ஹலோ, என்னங்க எங்களை தானே முன்னாடி விடணும், எதுக்கு அவங்கள விடுறீங்க? சார் அவங்க வயசானவங்க பார்த்தா தெரியலையா சார்? வயசானவங்களுக்கு நடந்து ஹோட்டல் வர தெரியுது, ஏன் உட்கார தெரியாதா? சார் நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமானமா பேசுங்க. மனிதாபிமானம் கினிதாபிமானம்லாம் என்கிட்ட பேசிருக்கா? பேர் எழுதுனா ஃபர்ஸ்ட் என்ன நீ ஓவரா என்ன பேசுற? சார் மேலெல்லாம் கை வைக்கிறேன்? சார் மேனேஜர் சார், மேனேஜர் சார். அப்படியா? அவன் மேனேஜர். என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் சார் மேல வந்து அந்த 1/2 மணி நேரம் ஆச்சு, எங்களை உள்ள விடாம ஒரு அம்மா வந்துச்சு, நான் அவங்களை உள்ள விட்டுட்டு இருக்காங்க. என்ன நடத்துறீங்க? என்ன பிரச்சனை? சார் வயசான பாட்டிக்கு சீட்டு வேணும்னு நாங்க, சரி அதனால கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு ஒரு சண்டைக்கு வராது சார். சார் அவங்கள பாருங்க சார், வயசானவங்க தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போனா என்ன, உங்களுக்கு நல்லா தானே இருக்கீங்க. அப்படிலாம் அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது யாரு? அவங்கள தான் நீங்க விடணும். எப்படி நீங்க வரலாம்? அப்படிலாம் விட முடியாது. அதுக்குன்னு கையெல்லாம் வைப்பீங்களா? என்ன கால் வைக்க சொல்றீங்க? வைக்கிட்டா? என்னையா நீ? ஓ என்ன கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும், ஓவரா பேசிட்டு இருக்க. ஓ உனக்கு சோறு இல்லை. மேடம் மேடம் என்ன சார் நடக்குதுங்க? அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. நம்ம பாட்டிக்கு வயசானவங்க இந்த மேல பாருங்க ரிப்போர்ட்ஸ், இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரேன், லோ பிபி லோ சுகர் மயங்கி விழுந்துருவாங்கன்னு கேட்டா, ரிக்வெஸ்ட் பண்ண கேட்டா அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாரு. எங்களுக்கு உங்க ஹோட்டல்ல வேணும், உங்க சாப்பாடு வேணும், அவங்களே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புங்க. சாப்பிட்டு போயிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீங்களே பாத்துக்கோங்க. அவங்களே வந்து ஒண்ணும் தேவையில்லை சார், அவங்க போய் பாருங்க சார். யோ உன்னால எனக்கு வந்து கஸ்டமர் போச்சு, எல்லாம் போச்சியா? சோறு இல்ல மோறு இல்ல, வெளில போ. சோறு இல்லையா? வெளில போயா ஆளு மண்டை. ஆமா ரேபிட் போட குடி ஜோதம். வேற எங்க போனான்னு தெரியலையே. மச்சான் டேய் திரும்ப எங்கடா போன? மச்சான் அதாவது என்ன பண்ணி மேய்க்க போனியா? போ. டேய் விர்றா அங்க பாரு, அந்த கிளவிதான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க நம்ம நாளையே வீணடிச்சிருச்சு. இந்த பொம்பளை ஒழுங்கு மரியாதை நீ அவளை போய் கேளு, என்னைய கேட்காத. தாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சார் போற இடத்துல வந்து பிரச்சனை பண்றீங்க, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு?
சரி இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது பேசுறேன் நான் பாட்டுக்கு நீங்க சொன்னீங்க நாங்க பாட்டு வெளியில வந்துட்டோம் நான் பாட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போலான்னு பாத்துட்டு இருக்கேன் சும்மா வெளியில வந்து நீங்க நாங்க கிட்ட வந்து வாங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா பேராண்டி இப்படி பண்றியா? என்னமா பேராண்டி முன்னாடி கிளவி கிளவி அதுன்னு பேசுற மரியாதை தெரியாதா உனக்கு? என்ன மரியாதை தெரியாதா? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்குள்ள வந்துட்டு போயிடுறீங்க அப்புறம் நாங்க வெயிட் பண்றோம். என்ன பைத்தியக்காரங்களா? இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசாத. எங்க போய் பேசுறோம் அங்க போய் என்ன பேசு. பண்ண என்ன பண்ற? யார ஹெல்ப் ஹெல்ப் தம்பி கொஞ்சம் வாங்க அவன் நம்ம ஏரியாலே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யாரா அவன்? டேய் பாட்டி புடி கிளம்பு இந்த இடத்துல இருக்க வேணாம். சரியான சட்டக்காரங்க கிளம்பு. ஏரியாலே ஒன்னு மேல பார்க்க கூடாது. பாத்து பாத்து மெதுவா இறங்கு. ஐயோ யாவா என்ன எதுனே தெரியாம போட்டு அடிச்சிட்டாங்களே. யாவா அப்பவே சொன்னான் அவங்கிட்ட, டேய் என்ன கோவப்படுத்தாதரா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நாய் அடி வாங்க வச்சுட்டு போயிட்டான். யப்பா எந்திரிக்க கூட முடியலையே. என் மேனேஜர் வேற வீட்டுக்கு வாடான்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இந்த சட்டையோட எப்படி போறது நான்? ஐயோ வீட்டுக்கு தான் போகணும். அப்பா ஏமா ஐயோ ஐயோ. அண்ணா டைம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாமா? நான் வந்து ஹோட்டலில் இருந்து சாப்பாடு அப்படியே வர சொல்லிடுறேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. மட்டும் சொல்லுங்கள், வந்துடும் சாப்பாடு. இல்லைப்பா ஆரம்பிச்சிடலாம். பட் முக்கியமாக ஒருத்தர் தான் தேடிட்டு இருக்கிறேன். யாருண்ணே? யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லைப்பா என் ஆஃபீஸில் சூர்யான்னு ஒரு பையன் இருக்கிறான். எனக்கு அவனை வர சொல்லியிருக்கிறேன். அவன் ஒரு சரியான ஒர்க்கர்ப்பா அவன். பரவாயில்லைண்ணே, இப்படிலாம் வந்து இந்த காலத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமே. ஆமாப்பா இங்கே பாரு, நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னேன்னு வையேன், அவன் ஒரு 4 வேலையை செஞ்சு முடிச்சிருவான். அது மட்டும் கிடையாது பார்த்துக்க, அவனுக்கு வந்து ஒரு நாளும் ஒரு கோபம் பட மாட்டான். எப்பவும் அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவான் பார்த்துக்க. பரவாயில்லண்ணே, இந்த காலத்தில் இப்படி கிடைக்கிறது வந்துட்டு நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம்மா, இன்னைக்கு காலையெல்லாம் ஒருத்தன் வந்தானே ஹாஸ்பிட்டலுக்கு, அவன் படித்த மாதிரி இருக்கான். வந்து அவன் வாட்டை கத்துறான், நோட்டெல்லாம் வாங்கி கிழிச்சு போகிறான், நர்ஸிட்ட வந்து உங்களுக்குறான். அப்புறம் அவனை வெளியே அனுப்புறதுக்குள்ளே போதும் நான் வச்சு செக்யூரிட்டி வச்சு வெளியே அனுப்பினோன்னே. ஐயோ டாக்டர் சார், இதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஹோட்டலுக்கு ஒருத்தன் வந்தானே. ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டலில் வந்து வயசானவங்களாம் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவருக்கு டைம் ஆகும்னு சொன்னால் சரி அவர் பாட்டுக்கு வந்து ரகலை பண்ணுறாரு. நான் தான் முதல்ல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டான் இன்னைக்கு வந்து. ஐயோ, அப்புறம் அவனை வந்து அடித்து வெளில துரத்திட்டோம். அப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்ஜின்னு சொல்கிறாங்க, தெரியலப்பா இந்த காலம் எங்கே போதோ தெரில. சரிப்பா நீங்கள், நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போங்கண்ணே. டாக்டர் சார் எப்படி இருக்கீங்க? எப்படி நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? போதுங்க பரவாயில்ல. நைஸ் நைஸ். டேய் நீ யாரா? டேய் நீ எங்கடா இங்கே வந்த? சரி உங்களுக்கு தெரியுமா, காலையில வந்து ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணதே வந்தேன். இவனே தான் வந்து ஹோட்டல்லையும் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணது. இவன் தான். டேய் உனக்கு என்ன இங்க வேலை? காலையில எல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? சார் அது ஏதோ தெரியாம நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன போட்டு அடிச்சிட்டீங்க. சரி நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நான் வந்து நீங்க என்ன பண்றீங்க சரிங்க? நீங்க என்ன பண்றீங்க? அதை நான் கேட்கணும். என்ன வேலை உனக்கு இங்க? என்ன பிரச்சனை? அதாவது என்னன்னு சொல்றேன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்களேன் முதல்ல. என்னம்மா சூரிய எப்படி இருக்க சார்? நல்லா இருக்கியா அண்ணே? உங்களுக்கு தெரியுமாண்ணே? இவன் தான் நான் சொன்னேன்ல எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறானே. வேற யாராவது இருக்கும்ண்ணே? நீங்க காலையில இருந்து பிரச்சனை பண்ண எங்க ஹாஸ்பிட்டல்னு சொன்னா இவன் தானே. ஹோட்டல்ல வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ண சொன்னால இவன் தானே அவன். சார் ஆனா இவனையா வேலைக்கு வச்சிருக்கீங்க? இவனை வேலைக்கு வச்சிருக்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடலாம் நீங்க. அண்ணே நீங்க பெருசா ஒரு திண்டுக்கல் போட்டு வாங்கிக்கோங்க, ஷட்டர் இழுத்து மூட்டு போட்டு போயிட்டே இருங்க. இவனெல்லாம் வச்சுக்கிறேன். இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். ஆனா அவனை சும்மா விடாதீங்கண்ணே. இல்ல இருக்கடா உனக்கு. ஏய் என்னப்பா சூரி, என்ன ஆச்சு? என்ன இவ்வளவு அடிபட்டு இருக்குது? என்ன நடந்தது? இல்ல காலையில வந்து நான் நியாயமா ஒரு விஷயத்துக்கு போய் கேட்டேன். அதுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியாம என்ன போட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஆனா தப்பு எதுவும் என் மாதிரி இல்லை சார். தம்பி இங்க பாருப்பா, என்னதான் ஒரு நியாயமான கோபமா இருந்தாலும் அதில் உள்ள பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ பாத்தியா என்ன நடந்திருக்குதுன்னு? எனக்கு தெரியும் பாவனை பத்தி. நீ ஏதாவது ஒரு நியாயமான விஷயத்துக்கு போய் சண்டை போட்டிருப்ப, முன்னால போய் நின்று இருப்ப. ஆனா இப்போ அடி வாங்கினது யாரு? கெட்ட பேர் வாங்கினது யாரு? கரெக்ட் தான் சார், எனக்கு தான் பிரச்சனை. தம்பி என்னைக்குமே வந்து கோபம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதுப்பா அதுக்கு, சரியா?
அதாவது என்னைக்குமே ஒரு சாந்தம் தான் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சாதிக்கும். சரி கரெக்ட் தான் சார். நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது சார். புரியுது எனக்கு. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு உனக்கு. என்ன சார் சொல்லுங்க. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன், நீங்கள் சொல்றது செய்ய மாட்டேனா சொல்லுங்க. நீ கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கப்பா. அதாவது நான் சொல்கிறேன் கேளு. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவா? சார் மதத்தை பற்றி பேசாதீங்க, அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. சூரி, இது வந்து ஒரு மத சம்மந்தப்பட்டது நான் சொல்ல வரலப்பா அவன்கிட்ட. இது ஒரு மனசு சம்மந்தப்பட்டது உனக்கு சொல்ல வந்திருக்கேன். நீ ஒரு 5 நிமிஷம் கேட்டீங்கன்னா உனக்கே மனமாற்றம் வரும்பா. கேட்குறியா? சரி சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். கரெக்ட், கேளு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இயற்கைக்கு மாறா கன்னியின் வயிற்றுல பிறந்தாருப்பா. கன்னியின் வயிற்றுலையா? ஆமாப்பா. பிறக்க முடியுமா? வாய்ப்பு இல்லையே சார். ஆனாலும் அவர் பிறந்தார். ஓகேவா? அவர் பிறந்தது மட்டும் இல்லை, பிறந்து அவர் ஆளான பிறகு, பெரியவர் ஆன பிறகு இந்த மக்களுக்கெல்லாம் பல நன்மைங்க செஞ்சார். அதாவது பிறவியிலே கண்ணு தெரியாதவனெல்லாம் தெரிய வச்சாரு, பிறவியிலே நடக்க முடியாதவனெல்லாம் நடக்க வச்சாரு. அது மட்டுமாப்பா, அவர் வந்து எத்தனையோ குணமாக்க முடியாத நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கினார். அவர் தான் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சான்னா அடுத்த கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். புரியுதா? அது மட்டும் இல்லை, ஒருத்தன் வந்து உன் சட்டையை பிடிங்கிட்டு போறான் அப்படின்னோன்னா பரவாயில்லப்பான்னு விட்டு கொடுன்னு சொல்றாரு. புரியுதா? சரி சார். அதே மாதிரி தான்ப்பா நானும் ஒரு காலத்தில் இப்படி தான்ப்பா இருந்தேன், கோகாரனா. நான் மாறி இருக்கிறேன். ஆனாலும் அவர் அது மட்டும் சொன்னது இல்லைப்பா. அதுக்கு மேலே என்னெல்லாம் நடந்தது தெரியுமா உனக்கு அவர் வாழ்க்கையில்? அப்புறம் என்ன சார் ஆச்சு? அதாவது இந்த மாதிரி இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு அமைதியாக இருந்திருக்கிறாரு ஒருத்தர். அவரை என்ன பண்ணியிருப்பாங்க நீ நினைக்கிற? அதை சொல்ல பார்ப்போம். என்ன சார் பெருசாக பேனர் வச்சிருப்பாங்க, எல்லாம் ஃபேமஸ் ஆயிருப்பாரு. அது இந்த காலத்து கல்ச்சர் பாது. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையா? அப்படின்னா சிலுவைன்னா என்னன்னா, இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒரு மோசமான குற்றம் பண்ணா என்ன பண்றாங்க? ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கு மேல மோசமான குற்றம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? கொலை தண்டனை இருக்கும். தூக்கு கொடுப்பாங்களா? அந்த காலத்துல அந்த அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால எப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப மோசமான குற்றம் பண்ணவங்களுக்கு சிலுவைன்ற மரத்துல ஆணி அடிச்சு கையிலையும் கால்லையும் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவாங்கப்பா சாகிற வரைக்கும். அந்த தண்டனை அவருக்கு கொடுத்தாங்க. ஆமா, இவ்வளவு நன்மை செஞ்சவருக்கு. புரியுதா? ஆனாலும் அது கதை அங்கேயோட நிக்கல. என்ன நடந்தது தெரியுமா? அவர் இறந்து அவர் அடக்கம் பண்ண பிறகு 3வது நாள் அவர் வந்து உயிரோட எந்திரிச்சார். எந்திரிச்சது மட்டும் இல்ல, 40 நாள் எல்லார் கூடயும் கூட இருந்தாரு. புரியுதா? 40 நாள் எல்லார் கூடயும் இருந்து பல பேர் மத்தியில அப்படியே மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியா? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவாருன்றதுதான் நாங்க நம்புறோம். அவர் என்ன நேரமும் வரலாம். புரியுதா? ஸோ நம்ம மனதை வந்து நம்ம எப்பவுமே பாதுகாத்து வச்சுக்கணும். சரியா? எப்பவுமே நம்மளுக்குள்ள நிறைய குறைகள்லாம் இருக்கும். நம்மளா மாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். ஆனால் உன்னால பண்ண முடியாது. 1 வாரம் பண்ணுவோம், 10 நாள் பண்ணுவோம். அதுக்கு மேலே உன்னால பண்ணியிருக்க முடியுமா? மாற்றங்கள் நடந்திருக்குதா? அதுக்கு மேலே நடந்தது இல்லை சார். ஆனால் நீ ஏசப்பாவை கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து உண்மையான உனக்கு மனசில் மாற்றம் கொடுப்பாரு. நீயும் கூட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி நீயும் இருந்திருப்ப. ஆமாம், இருந்திருக்கிறியா? ஆனால் என்னைக்காவது உனக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கா? இல்லை சார். ஆகலல்ல. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, நீ ஏசப்பாவை மனசால கூப்பிடு. ஏசப்பா, நான் உங்களை வந்து நம்புகிறேன், நீங்கள் வந்து வாங்க, எனக்கு ஏதாவது குணத்தை கொடுங்க, நல்ல குணத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, என் கஷ்டத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீ உண்மையாகவே அவரை அறிக்கை பண்ணின்னா அவர் உன் மனசை மாற்றுவார். என் மனசை எப்படி, என் கல் மனசை எப்படி மாற்றினாரோ அதே மாதிரி உன் மனசை மாற்றுவார். அப்படியா? ட்ரை பண்ணி பார்க்குறியா? சரி சார், கண்டிப்பாக. இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் தான் உனக்கு சொன்னேன். இங்கே பாரு, இதுதான் வந்து பைபிள். ஓகே, இதை படிச்சு பாரு. இது உன் மனசை மாற்றும். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதை படிச்சு பாரு, உன் மனசு மாறும். அப்படியா? சரி சார். சரி. மாற்றினது மட்டும் இல்லை, நீ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போ. ஃபுல் ப்ரோக்ராமையும் பாரு. இதில் வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும். சரி சார், கண்டிப்பாக. புதிய மனிதனா நீ போவ. சரியா? சரி சார். ஓகே, நீ பாரு, நான் வரேன். நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு வரேன். சரி சார். இது சொல்கிறது பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல்.
நம்மளும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், ஏன் இதை செய்யக்கூடாது? செஞ்சு பார்க்கலாமே. சரி.